சைக்காலஜி கிளாஸ் யூனிட் 6ல நம்ம கண்டினியூஸா டாபிக் ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பர்சனாலிட்டி அப்படின்னு உங்களுக்கு சிலபஸ்ல ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்போ பர்சனாலிட்டின்னு ஒரு டாபிக்ல நீங்க என்னென்ன விஷயத்த கவர் பண்ணணும் அப்படின்னா பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன, அது வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணுது, ரெண்டாவது வந்து அதுல எது மாதிரி அசஸ்மெண்ட் இருக்கு, பர்சனாலிட்டி தியரிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா கொஸ்டின் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சாதான் நீங்க அடுத்தடுத்து வந்து அதை வச்சு என்ன சொல்ல வராங்க, எப்படி வந்து டிஃபரெண்ட் பண்றாங்க, எது மாதிரி தியரிஸ்ல வந்து நம்ம கேட்டகரி பண்ணிருக்காங்க ஒரு அனலைஸ்குள்ள வர முடியும். அப்போ உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ தியரிஸ் வரலாம், இல்ல அசஸ்மெண்ட் வரலாம். சோ இது வந்து உங்களுக்கு முக்கியமான டாபிக் இந்த யூனிட்ல. ஓகேங்களா? இப்ப பர்சனாலிட்டி அப்படின்னா தமிழ்ல என்னன்னு சொல்றாங்க, ஆளுமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நார்மலா ஜென்ரலா வந்து உங்களை வந்துட்டு பர்சனாலிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, அவங்க வந்து எது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க, அவங்க எது மாதிரி மத்தவங்க கிட்ட பேசுறாங்க, அவங்க எது மாதிரி வந்து டேபிள் மேனர்ஸ் ஃபாலோ பண்றாங்க, எது மாதிரி கம்யூனிகேஷன் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு இவங்க ஒரு நல்ல பர்சனாலிட்டிப்பா, அவங்க ஒரு நல்ல பர்சனாலிட்டிப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம சொல்லுவோம். இப்போ இங்க என்ன டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாங்க, பர்சனாலிட்டினா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாட்டின் வேர்டு. சரிங்களா? லத்தீன் மொழியில இருந்து தான் வந்து பர்சனாலிட்டி அப்படிங்கிற வேர்டை வந்து எடுத்திருக்காங்க. அந்த லாட்டின் வேர்டு என்ன அப்படின்னா பர்சோனா அப்படின்னு சொல்றாங்க. லாட்டின் வேர்டு என்னங்க, பர்சோனா. பர்சோனா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிரீக் டைம்ல, அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் வர்றதுக்கு முன்னாடி கிரீக் லிட்ரேச்சர், பிரெஞ்சு லிட்ரேச்சர், இட்டாலியன் லிட்ரேச்சர் எல்லாம் வந்த சமயத்துல அப்போ வந்து அங்க என்ன ஆச்சு அப்படின்னா டிராமா வந்து எனாக்ட் பண்ணுவாங்க. அப்ப டிராமா எனாக்ட் பண்ணும்போது அந்த கிரீக் மித்தாலஜில கிரீக் ரைட்டர்ஸ், கிரீக் ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் மார்க்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அதாவது ஒரு முகமூடி வந்து யூஸ் பண்றாங்க. அந்த முகமூடியை தான் வந்து பர்சோனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நார்மலா இப்போ வரைக்கும் நம்ம நிறைய சாட்ல இதுல எல்லாம் வந்து நம்ம சிம்பிள்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஒரு கேரக்டர் வந்து சஃபரா காட்டுறோம், சோகமா காட்டுறோம், அழுகுற மாதிரி காட்டுறோம்னா ஒரு அழுகுற மாதிரி ஒரு முகபாவனையும், அந்த காலத்துல வந்து அந்த இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்ப சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடியான காட்டுறோம் அப்படின்னா அந்த கேரக்டர் நல்லா வந்து ஒரு சிரிக்கிற ஒரு முகபாவனையுடைய ஒரு மாஸ்காவும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பர்சோனா அப்படின்னு சொல்றது. இததான் வந்து என்ன சொல்றாங்க, நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். இங்க வந்து ஒரே டைம் என்ன சொல்றாங்க, நடிகர்கள் அணியும் முகமூடி, அது வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்றாங்க. பட் அப்போ வந்து கிரீக் டைம்ல நல்லா ஃபேமஸா இது இருந்திருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கில்ஃபோர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அவனோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவனோட உள்ள இன்னர் மைண்ட்ல அவனோட குவாலிட்டி என்ன இருக்கு, அவனோட உள்ள தாட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வந்து அது இண்டிவிஜுவலா அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வுட்வொர்த் அப்படிங்கிறது என்ன சொல்றாரு அப்படின்னா பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட சூழ்நிலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாறுறோம், எப்படி பேசுறோம், நம்ம உள்ள ஆல்ரெடி நம்ம ஆட்டோமேட்டிக்கா எது மாதிரி ஒரு பர்சனாலிட்டியில இருக்கோம், மற்ற சொசைட்டிக்காக நம்ம எது மாதிரி மாறுறோம், மற்ற சுச்சுவேஷனுக்காக நம்ம எப்படி மாறுறோம், நம்மளோட கல்ச்சருக்காக எப்படி வந்து இதாகிறோம், அதை பொறுத்துதான் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அமையும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா ஆல்ஃபோர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு உள்ளத்துல இருந்து மட்டும் வர்றது இல்லாம உடல் சார்ந்ததும் தான் பர்சனாலிட்டி. இப்ப நார்மலா வந்து நீங்க பார்த்தா சொல்லுவீங்க இல்லையா, இப்ப வந்து ஒருத்தவங்க ரொம்ப குண்டா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே நல்லா இல்லாம அவங்க பேசுறதும் நல்லா இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க பர்சனாலிட்டியா இருக்காங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நார்மலா பாத்தீங்க, இப்ப வந்து ஜெனரலா சொல்றேன், இப்ப எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். காமன் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க வந்து ஹைட்டு வெயிட் எல்லாமே வந்து மீடியமா இருக்கணும், அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அதுக்கப்புறம் ஸ்பீச் எல்லாமே வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்கள வந்து குட் பர்சனாலிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ நம்ம பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எது கூட சிங்க் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் கூட சிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம ஒருத்தர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து அவன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் அப்படிங்கறத பொறுத்தும் இது வந்து அமையுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது வந்துட்டு இதோட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா ஆளுமையோட சிறப்பு இயல்புகள் என்னென்ன, ஒருத்தர் வந்து ஒரு பர்சனாலிட்டியா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், எது மாதிரி அவன் வந்து நடந்துக்குவான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் கன்சிஸ்டன்சி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து செல்ஃபா வந்து அனலைஸ் பண்ணிக்குவான், இதுதான் எனக்கு கரெக்ட், இது கரெக்ட் இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன், இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயம்.
ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சமூக சூழ்நிலையால் உருவாக்கப்படுவது. இப்ப வந்து சோசியல்ல வந்துட்டு நிறைய அட்ஜஸ்ட் பண்றான், சொசைட்டில வந்து இது மாதிரி விஷயத்த கொடுக்கணும்னு நினைக்கிறான், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், அது மாதிரி எல்லாம் போகுது, அதனால அவனோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பண்றதுனால அவனோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது. ரெண்டாவது வந்து இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றம் ஏற்படும். சரிங்களா? அதாவது ஒரு இடத்துல வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ நடக்குது, அந்த இடத்துல வந்து அவங்களோட ஒருத்தரோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா அப்ப அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க யாருமே இல்ல, அவங்கதான் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களோட நேச்சரா இல்லாம கூட இருக்கலாம். பட் அந்த இடத்துல அவங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணும்போது அவங்களோட பர்சனாலிட்டி அந்த இடத்துல உயருது. இதுவே வந்து ஒரு பெரிய கிரௌட் இருக்கு, அந்த கிரௌட்ல ஹெல்ப் பண்றதுக்கு 4-5 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ இவங்க ஹெல்ப் பண்ணாம இருக்கிறங்காட்டி இவங்களோட பர்சனாலிட்டி குறையுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது மாறுது. ஓகேங்களா? இது வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, மாடிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா யூனிக். இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் தனித்தனியான ஒரு யூனிக்கா இருக்கும். அதாவது அவங்க வந்து ஒரு தனித்தன்மை இருந்துட்டே இருக்கும். பர்சனாலிட்டி இருக்கும், என்கிட்ட ஒரு தனி பர்சனாலிட்டி இருக்கும், பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஒரு தனி பர்சனாலிட்டி, என்னோட பியர் குரூப்ஸ், என்னோட ஸ்டாஃப்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தனித்தனியா ஒருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து இது வந்து என்ன ஆகும், மெஷரபிள். இப்போ பர்சனாலிட்டி, ஒருத்தரோட பர்சனாலிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணிடலாம். இப்ப மெஷர் பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து அதுக்குன்னு நான் பார்த்த வரைக்கும் அசஸ்மெண்ட், அதை எப்படி வந்து மெஷர் பண்றது, அசஸ் பண்றது அப்படிங்கிற நிறைய டைப்ஸ் இருக்கு, டிப்ஸ் இருக்கு. அது இல்லாம தியரிஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி இதுதான் அப்படிங்கறத ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டி. அதாவது பர்சனாலிட்டியில என்னென்ன மாதிரி காரணிகள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேங்களா? ஆளுமை காரணிகள். இப்ப வந்து ஆளுமை காரணிகளை 3ஆ வந்து பிரிப்பாங்க. அது என்ன அப்படின்னா உயிரியல் காரணி, சமூக காரணி, உளவியல் காரணிகள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இப்ப உயிரியல் காரணினா என்ன, சமூக காரணினா என்ன, உளவியல் காரணினா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுவும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பேசிக் தான். இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நம்ம தியரிஸ் எல்லாம் போறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் வந்து தியரியில இதை பத்தி பேசியிருக்காங்க, இதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு விஷயம் தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுல வந்து என்னென்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உயிரியல் காரணி அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து உடல் சார்ந்தது, அதாவது பிசிக்கலா நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது வந்து நாளமில்லா சுரப்பிகள், வேதிப்பொருட்கள், நரம்பு மண்டலம் சொல்லிட்டு உயிரியல் காரணி வருது. இப்போ உயிரியல் காரணியில பாத்தீங்க அப்படின்னா கீழே டெஃபினிஷன் பார்த்துட்டு இந்த பாக்ஸ்க்கு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் டிஃபரன்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அ பர்சன் பிஹேவியர். அதாவது நம்மளோட உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஆகட்டும், நம்மளோட உடலுக்குள்ள இருக்க அமைப்புகள் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றம் நடக்கும் போது நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல பாக்குறோம். அதாவது ஒரு பர்சனோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுதான் நம்ம பர்சனாலிட்டியா ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா? அததான் வந்து சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல நாளமில்லா சுரப்பி பார்த்தோம். இந்த நாளமில்லா சுரப்பில தைராய்டு சுரப்பி வரும். இந்த தைராய்டு சுரப்பி வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா உடல் வளர்ச்சிக்கு வந்து நல்லா வந்து யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுவே வந்து அது அதிகமா அந்த சுரப்பி வந்து அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வளர்ச்சி விகிதத்தை வந்து கட்டுப்படுத்துது. இதுவே வந்து தைராய்டு வந்து குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா சோம்பேறித்தனம் வந்து அதிகமாகும் சொல்றாங்க. அதாவது அது வந்து ஹையாவும் இருக்கக்கூடாது, லோவாவும் இருக்கும்போது மீடியமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டி வெளித்தன்மை வந்து அதிகமா ஆகும். இதுவே வந்து தைராய்டு சுரப்பு வந்து ரொம்ப லோவாச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப தூங்கிட்டே ரொம்ப வந்து ஸ்லீப்பியாவே இருப்பாங்க. இதே ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அதிகமாகி நிறைய வந்து வீக்கம், தொண்டையில ஒரு மாதிரி வீக்கம் வர்றது, உடம்புல இல்னஸ் வர்றது, அது மாதிரி விஷயம் எல்லாம் வரும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, எல்லாத்து மேலேயும் எரிஞ்சு விழுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாதிரி காமாவே இருக்க மாட்டாங்க. ஓகே, இப்ப ரெண்டாவது வந்து பாராதைராய்டு குறைவு, பாராதைராய்டு சிறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அந்த பாராதைராய்டு என்ன ஆகும் அப்படின்னா அது குறைஞ்சது அப்படின்னா அவங்க அதே மாதிரி வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. ஒரு வேலையை ரொம்ப அவசர அவசரமா இதை முடிக்கணும் செய்வாங்க. பட் ஆனா அந்த வேலைக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது கரெக்டா இருக்காது. ஓகேங்களா? அவசரமா செஞ்சு அந்த வேலையை வந்து கரெக்டா பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுவே வந்து இவங்க அதே அந்த இது வந்து சுரப்பி வந்து கம்மியா அதிகமா சுரக்குது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா
ரொம்ப அந்த வேலையை ஸ்லோவா செய்வாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, அப்படிப்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதே வந்துட்டு புலனுறுப்புகளும் அப்படிதான். எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும், உடம்புல வந்து கண்ணு, காது, மூக்கு எல்லாமே ஒரு ஒரு நரம்பு மண்டலத்துல எல்லாமே லிங்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஏதோ ஒண்ணு அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு நம்மளோட பிஹேவியர் வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும், இப்ப நம்மளுக்கு ஒரு கால் வலி வருது, கை வலி வருது, ஏதோ ஒரு தலைவலி வந்தா கூட நம்ம ஈஸியா வந்து வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவோம். இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம உள்ள பயாலஜிக்கலா வந்து ப்ராப்ளம்ல இருக்கும். ஆனா வெளியே வந்து ஒருத்தங்க கிட்ட வந்து ரியாக்ட் ஆகும்போது அது நம்மளோட பர்சனாலிட்டியா ப்ரெடிக்ட் பண்ணப்படுது இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பர்சனாலிட்டி அப்படிங்கறது மெஷர் ஆகுது. அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சமூக காரணி. சமூக காரணி அப்படின்னா குடும்பம், வீடு, பள்ளிக்கூடம் இல்லைங்களா? இப்ப இதுக்கும் இந்த பள்ளிக்கூடம், குடும்பம், வீடுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை வளர்றதுக்கும் இல்ல ஒரு ஒரு யாரா இருக்கட்டும், ஒரு பர்சன் அப்படின்னு எடுத்துட்டாவே இது மூணையும் அவங்க கிராஸ் பண்ணி தான் வரணும் இல்லைங்களா? இப்போ ஒரு ஃபேமிலி தான் நம்ம நார்மலா இப்போ வரைக்கும் படிச்சது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து யாரு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரி ஒரு குழந்தை கத்துக்கிறதும் ஒரு குழந்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் எல்லா விஷயத்தையுமே எங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலில, ரெண்டாவது அவங்க தனியா செப்பரேட்டா ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பள்ளிக்கூடத்துல அவங்களோட ஹெட் மாஸ்டர்ஸ் ஆகட்டும், அவங்க டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்ல அவங்க வேற ஏதாவது அவங்க நடக்கிற ஒரு விஷயத்த பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் அது உள்வாங்கிக்குது இல்லைங்களா? அப்போ ஹை பர்சனாலிட்டி அவங்க சைட்ல அந்த குழந்தை விசுவலைஸ் பண்றவங்க கிட்ட வந்து ஹை பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னாதான் அந்த குழந்தையும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் அப் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து குட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருக்காங்க, நல்லா வெல்லா வந்துட்டு கம்யூனிகேட் பண்றாங்க, எல்லாத்துக்கிட்டையும் வந்து சோசியலா பழகுறாங்க, இல்ல வந்து இது மாதிரி வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு வராங்க, அட்டன் பண்றாங்க, அங்க போற பக்கம் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அந்த குழந்தையும் நடந்துக்கும். சேம் வந்து இப்போ எஜுகேஷன் சைட்ல வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு டீச்சரோட வே ஆஃப் டீச்சிங் ஆகட்டும், வே ஆஃப் ஒரு விஷயத்த வந்து எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, எப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இதை அப்சர்வ் பண்ணும். அது இல்லாம அங்க கொடுக்குற நம்மளுக்கு கரிக்குலம், அப்போ ஸ்கூல்ல கொடுக்குற கரிக்குலம் மாட்டும், காலேஜ்ல கொடுக்குற கரிக்குலம் மாட்டும் அந்த குழந்தையோட பர்சனாலிட்டியை நல்லா டெவலப் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ். இப்ப கல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளோட கல்ச்சர் வந்து இப்ப நார்மலா வந்து உங்களுக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகுறது நம்ம ட்ரெஸ்ஸிங், நம்ம வே ஆஃப் ஹேர் ஸ்டைல், நிறைய விஷயம் நடக்குது இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம கல்ச்சர்ல வந்து நடக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மொழி. இப்போ மொழி அப்படிங்கிறது நம்மளோட லாங்குவேஜ் இல்லைங்களா? இப்போ இதுவுமே வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். இப்போ நார்மலா வந்துட்டு இப்போ ஒரு 5 years முன்னாடி இருந்த ஒரு பர்சனாலிட்டி ரேஷியோஸ்ல பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேச முடியல அப்படின்ட்டு. இப்ப இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேச முடியல அப்படின்னா அவங்கள எடுத்தோம்னா வந்து ஒரு இன்டர்வியூலயோ ஒரு ப்ரோக்ராம் ஒரு விஷயத்திலயோ வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால வந்து இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்ட்டு. இப்ப அதுல வந்து அவங்களோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா? அது இல்லாம ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்னா இது மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும், இது மாதிரி டை கட்டி இருக்கணும், இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கணும், இது மாதிரி உட்காரணும், இது மாதிரி பேசணும், டைட்டா நிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னது, பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் தான். ஓகே, இப்போ இதெல்லாமே இங்க வந்து வருது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உளவியல் காரணிகள்ல வந்துட்டு இன்டெலிஜென்டா இருக்கட்டும், இல்ல வந்து மோட்டிவேஷன், இன்ட்ரெஸ்ட், சென்டிமெண்ட். இப்போ இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலா வந்து அந்த குழந்தைக்கு இருக்க ஐக்யூ லெவல் எப்படி இருக்கு, அந்த குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுது, எப்படி மோட்டிவ் பண்றோம், எப்படி வந்து அடுத்து பாக்குறோம், இன்டெலிஜென்ட் பார்க்கும்போது பார்த்தோம். இதுவுமே என்ன ஆகுது, நம்ம பர்சனாலிட்டிய வெளிக்காட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து மோட்டிவேஷன். இப்ப மோட்டிவேஷன் அப்படிங்கறத இந்த யூனிட் ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம், ஒரு ஒர்க்கிங் செக்டர்ல எவ்வளவு முக்கியம், ஒரு டீச்சருக்கு எவ்வளவு முக்கியம், ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எவ்வளவு முக்கியம். அப்போ அது மூலியமா அதோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஏன்னா அது ஒரு குழந்தை வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கு, யாருக்கிட்டையும் ஹெல்ப் பண்ணாம இருக்கு, யாருக்குமே எதுவுமே பண்ணாம இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு ஹெல்ப் மூலியமா அதுக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது, மறுபடியும் அது பண்ண ஆரம்பிக்கும் இல்லைங்களா? இதை கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நார்மலா வந்து ஒரு விஷயத்துல அதுக்கு எது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதோ தகுந்த மாதிரி பர்சனாலிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட நார்மலான சென்டிமெண்ட் இல்லைங்களா? ஒரு விஷயத்துல அது எவ்வளவு ஈர்ப்பா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பார்த்துட்டோம்.
சமூக காரணிகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுல அவரோட டெஃபினேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி குழந்தைகள் பெற்றோர் உறவு முறை, பெற்றோரின் மனப்பான்மை, அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது, அவங்களோட செக்ஸ், குழந்தைகளோட பாலினம், பெற்றோரோட இழப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது, சமூக அந்தஸ்து சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, குழந்தை அவங்க எப்படி வளர்க்கறாங்க அப்படிங்கிற பொறுத்தெல்லாம் அது வந்து அமையுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. இது ரொம்ப முக்கியமான உங்களுக்கு ஒரு டாபிக். சரிங்களா, இப்ப பர்சனாலிட்டினா என்னன்னு பார்த்தோம். அதுல எது மாதிரி விஷயங்கள் வந்து மூணா டிவைட் பண்ணி பார்த்தோம். இப்ப தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டிக்குள்ள வந்துட்டோம். தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமையை பற்றிய கொள்கைகள். இப்போ இது ரிலேட்டடா, ஆளுமை ரிலேட்டடா எது மாதிரி கொள்கைகள், எது மாதிரி தியரிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அந்த 5 கொள்கைகள் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 5 தியரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுல இருந்து क्वेश्चन பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வகையியல். சரி, வகையியல் அதாவது டைப்போலஜி அப்படின்னு சொல்றாங்க. டைப்போலஜி ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம், டேரிட் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம், சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி, சோசியல் லேர்னிங் அண்ட் பினோமியலாஜிக்கல் அண்ட் ஹியூமனிஸ்டிக் தியரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 தியரி என்னென்ன அப்படிங்கிறது நம்ம கம்மிங் வீடியோல அப்படியே வந்து பார்ப்போம். இப்ப என்ன அப்படின்னா டைப்போலஜிக்கல்ல 7 டைப்பா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வகையியல் அப்படிங்கிற ஒரு தியரியில 7 வகையா பிரிக்கிறாங்க. இந்த வகைகள் வந்து எது மாதிரி வந்து அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதாவது உடல் வாக்குக்கேற்ற உள் பண்புகள். அதாவது நம்ம வந்து உடல், நம்மளோட உடம்பு வந்து நம்மளோட அப்பேரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒல்லியா இருப்போம், குண்டா இருப்போம், நம்ம வந்து பருத்த மாதிரி இருப்போம், இல்ல வந்து மீடியமா இருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றதுதான் வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ட்ரைட் அப்ரோச் வந்து எப்படி இருக்கும்னா உள் பண்பு, நம்ம உள்ளுணர்வு, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து உள்ள வந்து எப்படி யோசிக்கிறோம், நம்மளோட மனசு எப்படி இருக்கு, நம்மளோட உள்ள இருக்க பண்பு எப்படி இருக்குன்னு பாக்குறது. அடுத்தது வந்து இரண்டும் இணைந்த அணுகுமுறை தான் டைப் ஆஃப் கம்ப்ரைட்னு ஒண்ணு வரும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வகைகள்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து என்ன சொல்றாரு, இங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் ஆத்தர், இந்த சைடு வந்து அவங்க எதை வச்சு அந்த வகையை வந்து பிரிக்கிறாங்க, அவங்க பிரிச்ச விஷயத்த வந்து இங்க திருப்பி சொல்றாங்க. ஓகேங்களா, ஹிப்போகிக்செட் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரீட்மெண்ட், இவர் வந்து முனை இயல்பு படி அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளோட முகம் வந்து எப்படி வந்து வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து இது பண்றாராம். அதுல சிறு மூஞ்சி, அழகு மூஞ்சி, தூங்கு மூஞ்சி, சிரி மூஞ்சிங்கிற மாதிரி பிரிக்கிறாரு. இப்ப வந்து என்ன அப்படின்னா இதுல 4 டைப்பா பிரிக்கிறாரு. இப்ப இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப வந்து இப்போ நார்மலா வந்து சிறுமூஞ்சி அப்படின்னு பிரிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அவங்க சிரிக்கவே தெரியாது, அவங்க பேசவே தெரியாதுங்கிற மாதிரி இதை வந்து பிரிப்பாங்க. அலமூஞ்சி அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம இது நார்மலா உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண வேண்டியதுல பக்கத்துல வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. தூங்கு மூஞ்சி அப்படின்னா எப்ப பார்த்தாலும் அவங்க தூங்கிட்டே இல்லைன்னா தூங்காமையே அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுசி லுக்கே வந்து இருக்கும். அவங்களுக்கு பார்க்கும்போது நம்ம எந்த டைம்ல பார்த்தாலும், மார்னிங் டைம் பார்த்தாலும் சரி, ஈவினிங் டைம் பார்த்தாலும் ஒரு டவுசி லுக் வந்து அவங்க கிட்ட இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிரி மூஞ்சி நேர்கட்டாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கிரெச்மர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உடல் அமைப்பை வச்சு 3ஆ வந்து பிரிச்சிருக்காருங்களா, பாடி பில்டை வச்சு 3ஆ வந்து பிரிச்சிருக்காரு. அது வந்து என்னென்னு சொல்றாரு அப்படின்னா கட்டுடல் அப்படின்னு சொல்றாரு, ஒல்லி உடல், உருண்டை உடல். இப்ப கட்டுடல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏத்தடிக். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து நிறைய வந்து இப்ப எக்ஸசைஸ் பண்றது, ரன்னிங் போறது, இது மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அது இல்லாம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஈஸியா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதே வந்துட்டு ஒல்லி உடல் அப்படின்னா இவங்களும் எக்ஸசைஸ் பண்றதுல வந்து இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஆனா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஊண்ட் ஆகுது அப்படின்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதே வந்து உருண்டை உடல் அப்படின்னா அவங்க நிறைய வந்து சாப்பிடுறது, கொஞ்சம் வந்து டைம் பாஸ் பண்றது, ஜாலியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஓகேங்களா, இது மாதிரி வந்து அவர் பிரிக்கிறார். ரெண்டாவது வந்து ஸ்பிராங்கர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வேல்யூ அண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு பிரிக்கிறாரு. வேல்யூ அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தன் வந்து எக்கனாமிக்கலா வந்துட்டு இப்போ வந்து எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை வந்து அவன் உயரணும், எக்கனாமிக்கலா அவன் வந்து ஹை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அதுலயே அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். இதுவே பொலிட்டிக்கலா வந்து அவன் வந்து ஹை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா இப்போ வந்து அந்த அரசியல் பத்தி பேசிட்டு அதுலயே வந்து அவன் ஹையா இருக்கிறது, அதோட விஷயங்களை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது, அவன் வந்து ஆதிக்கம் செலுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி மத்தவங்க எல்லாம் அதை கேட்கற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வச்சுக்கிறது வந்து பொலிட்டிக்கல். இப்ப ரிலீஜியன் அப்படின்னா ரிலீஜியன் தாட்டை வந்து இப்ப வந்து மக்களிடையே வந்து பேசும்போதோ இல்ல அவங்களோட பியர் குரூப் கூட பேசும்போதோ டிவோட்டாவே பேசுறது, சாமியை பத்தி இல்ல அந்த கோயில் ஸ்தலங்கள் பத்தி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசி அவங்க வந்து அது ரிலேட்டடாவே இருக்கிறது வந்து ரிலீஜியன் சொல்லுவாங்க.
இதை தெரியாதீங்கன்னா ஒரு கொள்கை வச்சுட்டு அந்த கொள்கையை ஃபாலோ பண்றது. இந்த அழகுணர்ச்சி எஸ்டிக்னா ஒரு டூர் போறது, இப்போ வந்து இது மாதிரி கிரீனிஷா இருக்கிறத வந்து ஃபீல் பண்றது, இல்ல ஒரு சி வியூ பார்க்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் வந்து இவங்கள வருவாங்க. சோசியல் அப்படின்னா நார்மலா வந்து சொசைட்டில எப்படி இருக்கோ அது மாதிரி மிங்கிளாகி வளரணும், அடுத்தவங்களுக்காக வாழ்றது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பிரிக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா லிப்பிட் அண்ட் ஒயிட் என்ன பண்றாங்க அப்படின்னா லீடர்ஷிப். லிப்பிட் அண்ட் ஒயிட் வந்துட்டு லீடர்ஷிப் வந்து மூணா வந்து பிரிக்கிறாங்க. அதுல வந்து என்ன அப்படின்னா இது வந்து அதாவது ஆளுமை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா அத்தாரிட்டேஷன் அப்படின்னு வருது. அதாவது அவர் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் தான் எல்லாம், என்ன நான் எடுக்கிற ஒரு முடிவுக்கு சூழ்ந்துதான் நீங்க எல்லாம் இருக்கணும், இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அத்தாரிட்டி ஹையா வந்து வச்சு பண்ணுவாங்க. இதுவே டெமோக்ரேட்னு பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயக போக்கு. அதாவது இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இது நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, இது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க, இது பண்ணலாமா, இது போலாமா அப்படிங்கிற விஷயத்த கேட்கறது. இது வந்து லேசி பேரிங் அப்படிங்கிறவங்க வந்து இப்ப வந்து ஒப்பீனியன் கேட்கறதும் இல்ல, நான் சொல்றத நீ கேட்கணும்னு இல்ல, உன் விருப்பப்படி நீ என்ன வேணா பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா 3 டைப்பா வந்து பிரிக்கிறாரு. இதே வந்து செல்டம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பிசிக்கல் டெமென்ஷன்ஸ் சொல்லிட்டு உடல் வாக்குப்படி வந்து பிரிக்கிறாரு. இப்போ உடல் வாக்குப்படி பிரிக்கிறாரு அப்படின்னா பருத்த உடல், ஒல்லி உடல், கட்டான உடல். ஆல்ரெடி அவர் பிரிச்ச மாதிரிதான். பட் பருத்த உடல்ங்கிறவங்க எது மாதிரி ஃபாண்டா இருப்பாங்கன்னா ஒரு ஃபுட் ஃபாண்டிங், நிறைய ஒரு ஃபுட் லவரா இருப்பாங்க, நிறைய பக்கம் போகணும்னு நினைப்பாங்க, நல்லா தூங்குவாங்க, நிறைய விஷயத்த ஜாலியா எடுத்துக்குவாங்க, என்ஜாய் பண்ணணும் லைஃப்னு நினைப்பாங்க. இதே ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் கூட்டம் இல்லாத மாதிரி, நிறைய பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணாம இருப்பாங்க, ஒரு லைஃபை பத்தி ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், அட்வென்ச்சர்ஸ் நிறைய பண்ணுவாங்க, பிளஸ் வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம். பிளஸ் வந்து கட்டான உடல் வந்து நிறைய எக்ஸசைஸ் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் சாகச செயல்லாம் நிறைய பண்ணுவாங்க. பிளஸ் வந்து அவங்களோட பாடி மேல நல்லா ஒரு லவ் அண்ட் கான்சியஸா இருப்பாங்க, ஃபுட்லயுமே வந்து ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க சொல்றாங்க. அதுக்கு இங்கிலீஷ் டைம் வந்து பக்கத்துல கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாப்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வச்சு பிரிக்கிறாரு. அதுல வந்து 6 டைப்ஸா பிரிக்கிறாரு. இதுல வந்து செல்ஃபிஷ், ரெவல்யூனிஸ்ட், லீடர், ப்ரௌடு, கிளாம்பர், பிறத்தன்மை, மொச்ச விளைபவன். அதாவது செல்ஃபிஷ் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா எனக்கு பத்தி மட்டுமே யோசிப்பான். ரெவல்யூஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து புரட்சி பண்ணணும், ஒரு விஷயத்துக்கு போராடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அதுக்கப்புறம் லீடர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து இந்த நான் தலைமை தாங்கன்னா கரெக்டா இருக்கும், அவன் கரெக்டா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சோசியல் ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இது வந்து வருது. இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க. இவர் வந்து இது 6ஆ பிரிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கிளாசிபிகேஷன்ல வந்துட்டு கேரக்டர் ஆஃப் ஆயுர்வேதான்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதுல வந்து பித்தம், வாயு, கபம் சொல்லி பிரிக்கிறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ் ஆஃப் ஆயுர்வேதால 3 இருக்கு. அதுல வந்து சத்வா, தீமா, ராஜோ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா பிட்டம், பீடம், பீடா அண்ட் கஃப் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இத வந்து நீங்க பாத்துக்கலாம். இது வந்து இந்தியன் கிளாசிபிகேஷன்ல வருது. ரெண்டாவது வந்து இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் பத்தி பார்க்க போறோம். இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் முன்னாடி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரைட் அப்ரோச், செகண்ட் அப்ரோச். ட்ரைட் அப்ரோச்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவனோடது உள்ள பண்பு, அதாவது அவனோட உள்ள இருக்கிற பண்பு வந்து ஒரு டைமுமே என்ன ஆகும் அப்படின்னா இங்க பாருங்க அவனோட தனித்தன்மையும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நடத்தைக்கு ஏற்றவாறு வந்து மாறும். ஓகேங்களா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவனோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவனோட உள்ள என்ன பண்பு இருக்கோ அதை வந்து வெளிக்கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரைட்ஸ் அப்ரோச்னு சொல்லி சொல்றாங்க. கேட்டலோட ட்ரைட் அப்ரோச்ல வந்து 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. அதுல வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த அந்த 16ல வந்து 12 வந்து ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணிதான் அவங்களோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து வெளியே காட்டுறாங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. அந்த 12 என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டேபிளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து ஒருத்தர் இன்டெலிஜென்டா இருக்கா அப்படின்னா வந்து சுப்பிட்டா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது உற்சாகமிக்க வந்தானா உற்சாகமற்றவனாக இருப்பான், சியர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னா அன்ஹாப்பியா இருப்பான் ஒரு சுச்சுவேஷன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டாமினண்டா ஒரு விஷயத்த ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவன் வந்து சப்மிசிவா, அதாவது ரொம்ப பணிவா இருக்கணும் ஒருத்தர் வந்து நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி புக்ல வந்து இது இருக்கும். இதை வந்து ஆப்போசிட்டா என்னென்ன அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த
அடுத்த டைப் இரண்டும் கலந்த அணுகுமுறை, அதாவது ஃபர்ஸ்ட் டைப்பும் செகண்ட் டைப்பும் சேர்ந்த மாதிரி டைப் ஆஃப் கம்ப்ரைட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆளுமை வகை பண்பு வகை ரெண்டையும் சேர்த்து பழக்கமாக செயல்படும் நிலை குறிப்பிட்ட செயல்படும் நிலைன்னு சொல்லிட்டு 4 பிரிக்கிறாரு. அதாவது ஒருத்தனோட ஆளுமை தன்மை வந்து எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவனோட உள்ள இருக்க பிஹேவியரும் வெளிப்படும். அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த பிஹேவியர் அந்த அவனோட பண்புக்கு தகுந்த மாதிரிதான் அவனோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வெளியே பாக்குறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அதுல வந்து 2 வகை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அகமுக வகை, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து இன்ட்ரோவர்ட்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவர்ட் புறமுக வகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அகமுகம் புறமுகம் அப்படிங்கிறதுக்கு 2க்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இப்ப அது வந்து யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜங்க் வந்து சொல்லியிருக்காரு. கர்னல் ஜங்க் வந்து இன்ட்ரோடியூஸ் இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ட் கிளாசிபிகேஷன். இன்ட்ரோவர்ட்னா என்ன எக்ஸ்ட்ராவர்ட்னா என்ன நம்ம பார்க்க போறோம். இப்போ நார்மலா வந்து இந்த இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் புழக்கத்துல யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான். இன்ட்ரோவர்ட்னா என்னன்னா யாரு கூட கொஞ்சம் சேராம ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒரு மாதிரி விருப்பப்பட மாட்டாங்க, ஒரு நல்லா மிங்கிள் ஆக மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க இந்த விஷயத்திலும், அவங்க தனியா இருக்கணும்னு நினைப்பாங்க. எக்ஸ்ட்ராவர்ட் அப்படின்னா எல்லாத்துக்கும் கூட ஜாலியா இருப்பாங்க, ஒரு கூட்டமே இருக்கு அவங்கள நம்பி அவங்கள சுத்தி, அவங்க நிறைய பேருக்கு கூட பேசணும்னு நினைப்பாங்க, நிறைய பேருக்கு சிரிக்க வைப்பாங்க, அவங்க பேசினாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும், அப்போ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க, எல்லாத்துக்கும் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாரும் வேணும்னு நினைப்பாங்க. இவங்கதான் எக்ஸ்ட்ராவர்ட். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப வந்து வெளி உலக தூண்டலால் உந்தப்படுவார். இப்ப நார்மலா வந்து ஒரு சொசைட்டி ஆக்டிவிட்டியோ ஒரு சொசைட்டில ஒரு விஷயம் இருக்குமோ அதுல இன்வால்வ் ஆகணும்னு நினைப்பாங்க, ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களதான் வந்து எக்ஸ்ட்ராவர்ட்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா நார்மலா அவனை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு அவனையும் ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ள மட்டுமே இருக்கணும்னு நினைப்பான், அதை மட்டுமே யோசிப்பான். ஓகேங்களா? இப்ப வந்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப ஒரு சொசைட்டி நீட் அண்ட் சொசைட்டி ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து ரொம்ப ஒரு ரோல் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். பட் இவன் என்ன பண்ணுவான்னா அதெல்லாம் தேவையில்லை, நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசிப்பான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்ப வந்து என்கிட்ட வந்து ஒரு அந்த எக்ஸ்ட்ராவர்ட் பர்சன் கிட்ட வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு குற்றம் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு பெருசா வந்து பொருட்படுத்த மாட்டான். இதுவே வந்து அதாவது இப்போ ஏன்டா எக்ஸ்ட்ராவர்ட் பர்சனை வந்து குத்தம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட, நீ இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டான், ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு போயிடுவான். இதுவே இவன்ட்ட சொல்லிட்டோம்னா அவன் வந்து ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரோவர்ட் வந்துட்டு ரொம்ப யோசிச்சா அதை பத்தியே பேசிட்டு இருப்பான், அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு தாட்லயே இருப்பான். பட் இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்ப நார்மலா வந்து ஒரு விஷயத்த வந்து ஒருத்தங்க கிட்ட வந்து ஓகே இவங்க கிட்ட வந்து இவ்வளவுதான் அப்படின்னா அவங்கள அவ்வளவுதான் விட்டுட்டு ஓகே இவங்க வந்து நம்ம கிட்ட இதைதான் எதிர்பார்க்கறாங்க, ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறாங்க, அது எதிர்பார்க்கறாங்க, இது எதிர்பார்க்கறாங்க, ஓகே அவ்வளவுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவர்ட் கொண்டு கொடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா இன்ட்ரோவர்ட் வந்து அப்படி இல்லை. அதெல்லாம் எதுக்கு நான் கொடுக்கணும், அதெல்லாம் எதுக்கு நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும், அதெல்லாம் இது மாதிரி ப்ராப்பரா பண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு தோல்வியை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணிடுவாங்க. பட் இவனால வந்துட்டு அந்த தோல்வி அப்படிங்கறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 2 வந்து செல்ஃப் கிரிட்டிசிசம். அதாவது இங்க வந்து செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கறது நான் அப்படி பண்ணுவேங்கிறத விட பெருமை பேசுறது. ஓகேங்களா? நான் அந்த இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க வந்து அவங்கள பத்தி அவங்களே பெருமை பேசிக்க மாட்டாங்க, நான் இப்படி அப்படி நான் அவ்வளோ இவ்வளோ நான் இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அது இன்ட்ரோவர்ட் வந்து நிறைய பேசுவாங்க, நான் இப்படி அப்படி நான் வந்து அவ்வளோ இவ்வளோ நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா அவங்கள பத்தியே ஒரு கிரிட்டிசிசமா அவங்களே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இது சொல்றாங்க. 2வது தியரி வந்துட்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சைக்காலஜிக் தியரி வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சைக்காலஜினா என்ன, அதுல எது மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கு, 2வது வந்துட்டு அதுல 2 தியரிஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா, 3 தியரிஸ் பார்த்துட்டோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் தெளிவாய்க்கோங்க. அடுத்த சைக்காலஜிக் தியரியும் இன்னொரு 2 தியரியும் சேர்ந்து பார்த்துருவோம். ஓகே, தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.